இன்னும் ஒரு 4-5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் 5000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ உங்க சப்போர்ட் எப்பவுமே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண உங்களுக்காகவும் நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண போறேன். சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோவா இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேட்கலாம். அது கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணிச்சுன்னா அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நானும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்க கேட்குற வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோ கேட்டிருக்கிறாங்க. சீக்கிரமாவே நெக்ஸ்ட் வீடியோல அவங்கள பத்தியும் பேசுறேன். இன்னைக்கு பார்க்க போற சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ என்னன்னா, நம்ம வீட்டு வேலைகள் ஷெட்யூல் பிளானிங் எப்படி போடணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் எப்படி போட்டிருக்கிறேன், நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி புக் எடுத்து எழுதுனது கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதிக்கிறேன். எனக்கு எப்பவுமே மைண்ட்லவே ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கும் இந்த வேலை இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீக்லி பிளான்ல இருந்து சொல்றேன். டெய்லி வேலைன்னா நம்ம செய்யற வேலைக்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை செய்யறது தான் வீக்லி பிளானிங் இருக்கும். ஸோ டெய்லி பிளானிங் வந்து கிடையாது. வீக்லி பிளானிங் அண்ட் மந்த்லி பிளானிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் மண்டே வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கினது. மண்டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வீடியோ மேக் பண்ணுவேன். அப்படியே டைம் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, வீடியோஸ் அப்லோட் பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த 2 நாளுக்குமே வீடியோஸ்க்காக ஒதுக்கி வச்சுப்பேன். அப்போதான் எனக்கு கரெக்டா இருக்கும் ஷெட்யூல். அதுக்காக இந்த 2 நாள்ல உங்களுக்கு எந்த வேலை மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வேலை பார்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வேலை வந்து உங்க சேர்த்திக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வீடியோஸ் மேக் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் வந்து நான் வெட்னஸ்டேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ண மட்டும்தான் கீழே இருக்கிற டோர் மேட்ஸ் எல்லாமே கிளீன் பண்ண முடியும். நான் டோர் மேட்ஸ் இதெல்லாமே முன்னாடி கிளீன் பண்ணிட்டேன்னா கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்றப்போ மறுபடியும் டோர் மேட்ஸ் எல்லாமே அழுக்காயிடும். ஸோ அதுக்காக முந்தா நாள் நைட்டு இல்ல ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி வெட்னஸ்டே பிளானிங் வந்து வச்சுப்பேன். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட் டே டோர் மேட்ஸ் எல்லாமே கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக வெட்னஸ்டே பிளானிங்ல வந்து எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நான் பாத்ரூம்ஸ் எல்லாம் டீப் கிளீன் பண்ணிப்பேன். நம்ம டெய்லி பாத்ரூம்ஸ் வீட்டிலவே இருக்கிறதுனால டெய்லி வாஷ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஆனாலும் டீப் கிளீன் பண்றது வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான். டீப் கிளீன்னா சுத்தியும் செவரு அதெல்லாமே நீட்டா கிளீன் பண்றது வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான். டாய்லெட்ஸ் எல்லாமே காமிச்சா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் பாத்ரூம்ஸ் அதெல்லாம் காமிக்கலாம். பாத்ரூம் டாய்லெட்டும் குளிக்கிற பாத்ரூம் ரெண்டுமே செப்பரேட்டா இருக்கிறதுனால ரெண்டுமே டீப் கிளீன் பண்ணி வச்சுப்பேன். இது எல்லாமே பண்ணிட்டு வீடு கூட மாப் பண்ணிப்பேன். இது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். மண்டே வீடு மாப்பிங் இருக்கும். வீக்லி 3 டைம்ஸ் நான் வந்து வீடு வந்து மாப் பண்ணிப்பேன். பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறப்போ டெய்லி வீடு வந்து மாப் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய பசங்க ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ வீக்லி 3 டைம்ஸ் வந்து வீடு மாப் பண்ணிப்பேன். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். அந்த மாதிரி பண்றதுனால வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கு அப்படின்ற ஃபீலிங்ல நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஸோ அதுக்காகவே நான் இந்த 3 நாள் தவறாம வீடு வந்து மாப் பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வேலை வந்து வீட்டுல இருக்கிற டோர் மேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து ஊற வச்சுட்டு கையிலவே துவைச்சிப்பேன். இது மிஷின்ல போட்டோம்னா சீக்கிரமா மிஷின் கெட்டு போகும். ரொம்ப அழுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் மிஷின்ல போடவே மாட்டேன். டோர் மேட்ஸ், கிச்சன் டவல், அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல யூஸ் பண்ற டவல் இதெல்லாமே எடுத்துட்டு வந்து ஊற வச்சுட்டு இன்னொரு செட் இருக்கும். ஸோ 2 செட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். அந்த செட் வந்து ஒரு செட்டு ஊறுறப்போ இன்னொரு செட்டு வந்து வீட்டு வேலை பார்க்கும். ஸோ அதுக்காக 2 செட்டு வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். எல்லா மேட்ஸுமே நீட்டா வாஷ் பண்ண பிறகு அப்படியே உட்காந்து பக்கெட்ஸ் எல்லாமே நீட்டா கழுவி வச்சிடுவேன். அது அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போ காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனேன்னா பக்கெட்ஸ் எல்லாமே மறந்துடுவேன். ஸோ அதுக்காக தான் மேட்ஸ் எல்லாமே நீட்டா வாஷ் பண்ண உடனே நான் பக்கெட்ஸ் எல்லாமே உட்காந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடுவேன். எப்படி கழுவுனாலும் எங்களது ரொம்ப ஹார்ட் வாட்டர். ஸோ ரொம்ப சால்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேச்சஸ் மாதிரி இருந்தே இருக்கும். அதுக்கண்டி அப்படியே விட முடியாது இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா இதெல்லாமே கிளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி டிவைட் பண்றதுனால வேலை ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஒரே நாள் உட்காந்து எல்லா வேலையுமே செஞ்சோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுப்பேன். தேர்ஸ்டே இந்த வேலையெல்லாம் இருக்கும். மெயினா தேர்ஸ்டே தான் ஏன் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறேன்னா
என் பசங்களுக்கு வெட்னஸ்டே ஒயிட் ட்ரெஸ். ஸோ ஒயிட் ஷூ வாஷ் பண்ணியே ஆகணும் வீக்லி ஒன்ஸ். ஸோ நான் தேர்ஸ்டே வாஷ் பண்றதுனால ஒயிட் ஷூஸஸ் வந்து மறக்காம வாஷ் பண்ணி வச்சிட முடியும். சீக்கிரமா வாஷ் பண்ணி வைக்கிறதுனால அந்த டைம்க்கு வெட்னஸ்டே வரதுக்குள்ள எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே மிஸ் ஆயிட்டு அது அடுத்த டியூஸ்டே வரைக்கும் பெண்டிங்லவே இருக்கும். அந்த ஒயிட் ஷூஸ் வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் தேர்ஸ்டே கம்பல்சரி வாஷிங் வேலை வச்சுப்பேன். அப்போ எனக்கு ஒயிட் ஷூஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி வச்சிட முடியும். பசங்களுக்கும் ஆர்கானிக்கா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் மறக்காம தேர்ஸ்டே வந்து இந்த வேலை வச்சுப்பேன். அப்படியே டோர் மேட்ஸ் வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகாது. எதுக்குன்னா ரொம்ப அழுக்கு இருக்காது. வீக்லி சேஞ்ச் பண்றதுனால ரொம்ப அழுக்கு சேராது. ஸோ நம்மளுக்கு வாஷ் பண்ற வேலையும் சீக்கிரமா முடியும். ரொம்ப ஈஸியா வாஷ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா மேட்ஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டேன். நார்மலா ரொட்டீன் டேல நடக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். காலையில ஏஞ்சதும் வீடெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு சமையல் செய்யற வேலை மட்டும்தான் இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் அழகா பூஜை பண்றதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். டெய்லி பூஜை பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, கோலம் கொஞ்சம் நல்லா போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஃப்ரைடே மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துப்பேன். பூஜை சாமானம் கூட நான் தேர்ஸ்டேவே கிளீன் பண்ணி வச்சிடுவேன். ஸோ பூஜை பண்ற வேலை மட்டும்தான் ஃப்ரைடே இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் ரெஸ்டா ஃப்ரீயா இருப்பேன். ஸோ அன்னைக்கு வந்து மீஷோ வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு எடுத்துப்பேன். ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் நல்லா தலை குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அன்னைக்கு வந்து மீஷோ வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அப்லோட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு மீஷோ வீடியோ ஃப்ரைடேக்குள்ளவே முடிச்சிடுவேன். எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் இது எல்லாமே பண்றதுக்கே முடிச்சிடுவேன். சாட்டர்டே ஓன்லி அப்லோடிங் மட்டும் வச்சுப்பேன். ஸோ அப்லோட் பண்ண பிறகு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா பிளவுஸ் கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்றதுக்கு பார்ப்பேன். டைம் இல்ல, பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பசங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செய்யறது, அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் வச்சிடுவேன். ஸ்டிச்சிங் வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வச்சுப்பேன். இந்த 2 நாளுக்குள்ளவே பிளவுஸ் கட்டிங்கு அண்ட் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு பார்த்துப்பேன். கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் தான் டைம் எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிங்கன்னா வீக் ஃபுல்லா நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு ஃபுல்லா நீட்டா ஆர்கனைஸா இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடிக்கு கிளீன் பண்றதுனால வீடு எப்பவுமே நீட்டா இருக்கும். அப்பாடா சண்டே வந்துச்சா, சண்டே ஃபுல்லா ரெஸ்ட் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு மட்டும் ரெஸ்டே இருக்காது. சண்டே தான் இன்னும் ஜாஸ்தி வேலை இருக்கும். அன்னைக்கு தான் நான்வெஜ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ 3 வேலைக்கு தேவையான நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் இருக்கும், வெஜ் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப பிஸியா இருக்கும். வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுப்போம், ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும். வீக்லி ஒன்ஸ் இஞ்சி பூண்டு அரைக்கிறது, வீக்லி ஒன்ஸ் தேங்காய் துருவி வச்சுக்கிறது, இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வச்சுப்போம். ஸோ சண்டே இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறதுனால வீக் ஃபுல்லாக நம்மளுக்கு சமையல் செய்யணுமா அப்படின்ற டென்ஷனே இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் வந்து முன்னாடி நாளே வச்சுப்பேன். இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தேவையான லிஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அந்த காய் எல்லாமே காலி பண்ண முடியும். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சமையல் வேலை காலங்காத்தால என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும் இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 1/2 hour உட்காந்து இந்த மீல் ப்ரிப்பரேஷன் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறது, தேவையான மசாலா பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் முந்தா நாள் சண்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா வீக் ஃபுல்லா நிம்மதியா சமையல் செய்ய முடியும். இது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். வீக் ஃபுல்லா இந்த மாதிரி வேலை எல்லாமே செப்பரேட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஒரு நாள் கூட டயர்ட் ஆகாம எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ண முடியும். வீடு எப்பவுமே நீட்டா இருக்கிற மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வேலை செப்பரேட் பண்ணி
வாரம் ஃபுல்லா ஒன்னொன்னு செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா இன்னும் இதுல நிறைய வேலை வந்து மிஸ்ஸிங்ல இருக்கு. ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றது, காய்கறி வாங்கிட்டு வந்து வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். காய்கறி வீக்லி ஒன்ஸ் நாங்க வாங்கிட்டு வருவோம். ஸோ எப்பப்போ காய்கறி வாங்கிட்டு வருமோ அந்த டைம்ல ஃப்ரிட்ஜ் மொத்தமா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற காய்கறி எல்லாமே எடுத்துட்டு அது எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டு எந்தெந்த காய்கறி தேவையில்லை எந்தெந்த காய்கறி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எந்தெந்த காய்கறி அழிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்துட்டு அது முன்னாடி வச்சுக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எப்பவுமே பின்னாடி வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே ஈஸியா பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மந்த்லி கிளீனிங் வந்து நான் வீக்லி பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏன்னா பெட்ஷீட்ஸ் வந்து சீக்கிரமா போயிடும் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இருக்கும். ஸோ நான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் பெட்ஷீட்டு, பில்லோ கவர், சோஃபா கவர் இதெல்லாமே எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு இன்னொரு செட் ஆஃப் பெட்ஷீட் வந்து ஆல்ரெடி வச்சிருப்பேன். ஸோ அந்த செட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் நீட்டா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கு ஒரு டைமிங்கு டேட்டு எல்லாமே இருக்கணும் இல்லையா? நான் இந்த கிளீனிங்க்கு எல்லாமே ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சைக்கிளிங் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு லேடிஸ் சைக்கிளிங் பீரியட்ஸ் ஆன பிறகு இந்த வேலை எல்லாமே பண்ணிப்பேன். அப்போ நம்மளுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எல்லாமே முடிச்சிட்ட பிறகு பீரியட்ஸ் ஆன உடனே நம்ம இதெல்லாமே கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் மாதிரி மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த டைம்ல நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அப்போ நம்ம மறக்காம இருக்க முடியும். எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் மந்த்லி ஒன்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த டேட் வேணும்னாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ நான் வந்து பீரியட்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்றது இந்த வேலை எல்லாமே பார்த்துப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும். எனக்கு தெரிஞ்சு கூட நம்ம முன்னோர்கள் இதுக்காக தான் வச்சிருப்பாங்க இந்த கிளீனிங் வேலை எல்லாம் அப்படின்னு தோணும். ஆனா சில வீட்டுல வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அது புரிஞ்சிக்காம நீ எல்லாமே கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னவோ ஒரு நோய் வந்த மாதிரி நம்மளுக்கே தோண வச்சிடுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க இந்த சைக்கிள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கபோர்ட்ஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்றது கூட மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் பண்ணிப்பேன். இதெல்லாமே பசங்க அன்னன்னைக்கு பண்ணி வச்சிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி அவங்களே கிளீன் பண்ணி வச்சிடுவாங்க. எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடி அழுக்கு சேர்ந்துச்சுன்னா அவங்களே வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி கிளீன் பண்ணிப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் துணி வைக்கிற கபோர்ட்ஸ் எல்லாமே கூட நீட்டா கிளீன் பண்ணி வச்சுப்பேன் மந்த்லி ஒன்ஸ். இது கூட அவங்கவுங்க கபோர்ட் அவங்கவுங்களே கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு கூட நான் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ எப்பவுமே வீடு வந்து நீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் டீப் கிளீன் பண்றதுன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்தெந்த டப்பா காலி ஆகுதோ அந்தந்த டப்பா வந்து அப்பப்போ எடுத்து கிளீன் பண்ணி வச்சிடுறேன். ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நான் 2 monthsக்கு ஒன்ஸ் தான் கிளீன் பண்றேன் இப்போ. ஆனா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கிறப்போ கண்டிப்பா நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா கிளீன் பண்ணி வச்சிடுவேன். அப்போ எப்பவுமே டப்பா வந்து பலன்னு இருக்கும். இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது பிறகு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால 2 monthsக்கு இல்ல 3 monthsக்கு கூட ஒரு வாட்டி கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அந்த கிச்சனுக்குள்ள போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சமையல் செய்யறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காகவே நான் கண்டிப்பா மறக்காம கிச்சன் ரேக் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி வச்சிடுவேன். அது நீட்டா இருந்தா மட்டும்தான் கிச்சனுக்குள்ள போறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சமையல் செய்யறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் மிஸ் பண்ணாம இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ உங்க கிச்சன் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அது பார்த்துக்கிட்டு நீங்க ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய கிச்சன்னா அடிக்கடிக்கு கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப குட்டி கிச்சன் தான். எனக்கு இருக்கிற ஒரு செல்ஃப், அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்கே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா தேவைப்படும். ஸோ உங்க கிச்சன் ஏத்த மாதிரி நீங்க ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க ஷெட்யூல் போட்டது மிஸ் பண்ணாம கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் டப்பாங்கள எல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வைப்போம் இல்லையா? அது காலியான உடனே நம்ம கிளீன் பண்ணி வைக்கிறதுனால அடிக்கடிக்கு கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பொருள் எடுத்த
பிளேஸ்லவே வச்சோம்னா அடிக்கடிக்கு கிளீன் பண்ற வேலை இருக்காது. அதை விட்டுட்டு நம்ம மாத்தி மாத்தி வச்சிட்டோம்னா தான் நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கே ரொம்ப கலீஜா இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த டப்பா இங்க தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது அந்த இடத்துல தான் இருக்கணும். அப்பதான் நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, கிளீன் பண்ணாதீங்க, அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம ஏதாச்சும் மிஸ் மேட்ச் பண்ணி வச்சிட்டோம்னா அதை எடுத்து அதோட பிளேஸ்ல வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எப்பவுமே நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத டப்பாங்கெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டே இருப்போம் இல்லையா, அதெல்லாம வச்சுக்காம தூக்கி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் பில்லோஸ் எல்லாமே கூட மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பில்லோ கவர்ஸ் எல்லாமே கிளீன் பண்றோம், நம்ம நினைப்போம் பில்லோ கவர்ஸ் மேலதான் படுத்துக்கிறோம், சோ பில்லோ கவர் மட்டும் தான் அழுக்காகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா பில்லோஸ் மேலயும் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். சோ வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிறதுனால அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே சத்து போகும். அதே விதமா வெயில் வரப்புதான் நம்ம எல்லாமே இந்த மாதிரி காய வச்சுக்க முடியும். வீட்டுல சின்ன சின்ன பொருள் அடிக்கடிக்கு மாடி மேல தூக்கிட்டு போகாம வீட்டுல வெயில் வரப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வந்து காய வச்சு எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து கிராசரிஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைன்னா பூச்சி விழுந்துடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் கிராசரிஸ் வாங்கிட்டு வருவோம். மந்த் ஃபுல்லா எங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நாங்க இந்த மாதிரி வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணும். எங்களுக்கு வாசல் முன்னாடியே வெயில் வரும் காலங்காத்தால. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வாசல் முன்னாடியே வச்சு நாங்க எடுத்துப்போம். அப்போ எனக்கு ஈஸியா இருக்கும், எதுவுமே கெட்டு போகாம நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் மோட்டிவேஷன் வீடியோஸ் கூடவே மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ கூட பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கூட பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் கூட நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். நான் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு முறை சேனல் விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே இருக்கும், மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும், அப்படியே மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்க பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோஸ் யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ.